அடையாளம். மலையிலே ஆராதனை செய்வீர்கள். நான் கேட்கிறேன், ஏன் மலையில ஆராதனை செய்யணும்? அதுதான் கர்த்தர் உங்களை அனுப்பினார், விடுதலையாக்கினார், எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார், நான் தான் தெய்வம் என்பதற்கு அதுதான் அடையாளம் அப்படின்னு ஆராதனைங்கிற வேர்டு இங்கதான் வருது. ஃபர்ஸ்ட் நீங்க ஆதியாகமத்தை கவனிச்சீங்கன்னா தொழுது கொண்டார்கள்னு பைபிள்ல வரும். நீங்க ஆதியாகமம் முழுசும் பைபிள்ல படிங்க. ஆபிரகாம் பலிபீடம் கட்டி தொழுது கொண்டான். சேத்துக்கு ஒரு குமாரன் பிறந்தான். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். ஆபேல் தொழுது கொண்டான். ஈசாக்கு தொழுது கொண்டான். யாக்கோபு தேவனை என்ன செய்து கொண்டான்? தொழுது கொண்டான். அப்படிங்கிறது மாறி ஆராதனைன்னு வருது. தொழுது கொள்ளுதல்னா என்ன, ஆராதனைனா என்ன? தொழுது கொள்ளுதல் அப்படிங்கிறது தனி மனிதன் தேவனை பணிந்து கொள்ளுவது. ஆராதனை என்பது ரட்சிக்கப்பட்டவர்களின் கூட்டம் சேர்ந்து செய்வது. எகிப்திலே விடுதலையாக்கப்பட்ட இஸ்ரவேலர்கள் தேவனை தொழுது கொண்டால் அது ஆராதனை. கூட்டம் தேவனை தொழுது கொண்டால் ஆராதனை. தனி மனிதன் தேவனை தொழுது கொண்டால் அது தொழுகை, தொழுது கொள்ளுதல். இப்ப மலையில தான் தொழுது கொண்டார்கள். யாத்ராகம புஸ்தகம் யாத்ராகமம் 19:1-2 விடுதலையானதுக்கு அப்புறம் மலைக்கு வர்றாங்க. டக்கு பெண்கள் கூட படிக்கலாம். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 3ஆம் மாதம் 1ஆம் நாளிலே சீனாய் வனாந்தரத்தில் சேர்ந்தார்கள். கவனிங்க, இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட 3ஆம் மாதம் 1 தேதியிலே சீனாய் மலை அடிவாரத்தில் சேர்ந்தார்கள். இஸ்ரவேலர்களுக்கு ஒரு மாதத்துக்கு 30 நாள். சொல்லுங்க, ஒரு மாசத்துக்கு. சரி, இந்தியன்ஸுக்கு, ஸ்ரீலங்கனுக்கு அது எப்படி 30, 31, 28, 29 ஒழுங்கினும். ஆனா யூதனுக்கு எல்லா மாதமும் 30 தான் ஆவரேஜ், எல்லா மாதமும். அப்ப இஸ்ரவேலர்கள் எகிப்தில் எப்ப விடுதலையானார்கள் அப்படின்னா ஆபிப் மாதம் 1 மாதம் 14ஆம் தேதி விடுதலை ஆனார்கள். யாத்ராகம புஸ்தகம் 12 இந்த வசனத்தை நீங்க 18 படிக்கலாம். இப்ப ஆபிப் மாதம் 14ஆம் தேதி விடுதலை, சாயங்காலத்தில் விடுதலை ஆனார்கள். கொஞ்சம் என் கூடயே கவனிங்க. நான் என்ன கேள்வி கேட்கிறேன்னா ஆன்சர் பண்ணி அப்படியே கூட வந்துக்கிட்டே டிராவல் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்பதான் சத்தியம் புரியும். ஒரு மாசத்துக்கு 30 நாள். 14ஆம் தேதி ரிலீஸ் ஆயிட்டாங்க. அந்த மாசத்துல எத்தனை நாள் நடந்தார்கள்? 16 நாள். அந்த மாசத்துல எத்தனை நாள் நடந்தார்கள்? 16 நாள். 14 கிடையாது, 14 ரிலீஸ். ஒரு மாசத்துக்கு 30 நாள். புரியுதா? அப்போ 14 ரிலீஸ் ஆனா அந்த மாசத்துல பேலன்ஸ் டே எவ்வளவுதான் இருக்கு? சரி, அப்ப 2வது மாசம் எத்தனை நாள் நடந்தார்கள்? 30 நாள். 3வது மாசம் எத்தனை நாள் நடந்தார்கள்? 1 நாள். அது 30. 3வது மாதம் 1 தேதியில சீனாய் மலைக்கு வந்துட்டாங்க. அப்போ 1 நாள் தான் நடந்திருக்காங்க. புரியுதா? புரிஞ்ச மாதிரி தெரியலையே? புரியுது, ஓகே. இப்ப டோட்டல் போட்டீங்கன்னா 47 நாள். இப்ப 47 நாள் நடந்து எங்க வந்துட்டாங்க? சீனாய் மலை அடிவாரத்துக்கு வந்துட்டாங்க. இப்ப 11வது வசனம், 19ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை கவனித்தால் 3ஆம் நாளைக்கு ஆயத்தப்படுங்கள்னு கர்த்தர் சொல்றாரு. 3 நாள் அமைதியா உட்காருங்கிறார் சீனாய் மலை அடிவாரத்துல அப்படின்னு உட்கார வச்சுட்டாரு. இப்ப 3 நாள் அமைதியா உட்கார்ந்துட்டா கீழே நீங்க படிச்சீங்கன்னா 3ஆம் நாள் விடியற் காலத்திலே
கர்த்தர் சீனாய் மலையின் மேல் இறங்கினார். அப்ப 3ஆம் நாள் விடியற் காலத்திலேன்னு சொன்னா 47:3 50ஆம் நாள் விடியற் காலத்துல கர்த்தர் சீனாய் மலையின் மேல் என்ன செய்தார்? அப்ப கர்த்தர் சீனாய் மலையில இறங்கின அந்த நாள் தான் ஆராதனை நாள். அதத்தான் சொல்றாரு, மலையில ஆராதனை செய்வீங்கடா, அதுதான்டா அடையாளம். நான் உங்களை விடுதலை ஆக்கினேங்கிறதுக்கு அதுதான் அடையாளம். இப்ப என்ன மலையில ஆராதனை செய்தார்கள்? கரெக்ட், சீனாய் மலையில ஆராதனை. எத்தனாவது நாள்? 50வது நாள். புரியுங்க? கண்மூடித்தனமா ஸ்டடி கேட்கக்கூடாது, தெளிவா என் கூடயே டிராவல் பண்ணணும். நான் கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லி கொடுக்குறேன். அதுவே புரியலைன்னா அப்புறம் என்ன பண்றது? உங்களுக்கு ஏபிசிடி தான் சொல்லி கொடுக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப கவனிங்க, நம்ம எல்லாம் சபையில ஆராதனை செய்கிறோம், ஆமாவா இல்லையா? சபையில ஆராதனை செய்யும். சபை எப்ப பிறந்தது? சபை எப்ப பூமியில பிறந்தது? வெரி குட், பெந்தேகோஸ்தே நாளிலே. அப்போஸ்தலர் 2க்கு போங்க. அப்போஸ்தலர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துல 120 பேர் மேல் வீட்டுல இருந்து ஜெபம் பண்ணாங்க. மேல் வீடு, நீங்க மலை அப்படிங்கிறத இப்ப அப்படி கற்பனை பண்ணுங்க. மேல் வீட்டுல 120 பேரு ஜெபம் பண்றோம். ஹோலி ஸ்பிரிட் வந்து இறங்குறாரு. இப்போ ஹோலி ஸ்பிரிட் இறங்கின உடனே பேதுரு பிரசங்கம் பண்றான். 3000 பேர் ஞானஸ்நானம் எடுத்து சபையிலே சேர்த்து கொள்ளப்படுகிறார்கள். 41ஆம் வசனம், 2ஆம் அதிகாரம் 41. 3000 பேர் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்துட்டா பெந்தேகோஸ்தே நாளிலே சபை ஆராதனை ஆரம்பமானது.